Hi, hello and welcome to Mathematical 360. இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு 12வது கணிதவியல் இந்த சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 11 நிகழ்தகவு பரவல்கள் இந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சமவாய்ப்பு மாறி ரேண்டம் வேரியபிள். இந்த டாபிக் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்காட்டு, இரு நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன. அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டு காயின்ஸ் வந்து ஒரே டயத்துல வந்து சொல்றாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்க எக்ஸ் என்பது பூக்கள் எண்ணிக்கை குறித்தால், அதாவது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்திருப்போம் சமவாய்ப்பு மாறினா என்னன்னு சொல்லிட்டு. அதுல எக்ஸுங்க வந்து பாத்தீங்கன்னா சமவாய்ப்பு மாறி நம்ம எடுத்திருப்போம். ஸோ அப்போ இங்கே எக்ஸ் வந்து சமவாய்ப்பு மாற தான் மீன் பண்ணுது. ஸோ அது பூக்கள் எண்ணிக்கை குறித்துன்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூர்வெளியே எழுதுக. செகண்ட் கொஸ்டின் ஒன்னின் நேர்மாறு பிம்பத்தை காண்க. தேர்ட் கொஸ்டின் சமவாய்ப்பு மாறியின் மதிப்புகள் மற்றும் நேர்மாறு பிம்பங்கள் உள்ள ஒரு பொருள் எண்ணிக்கை காண்க. ஸோ மொத்தம் ஒரே கொஸ்டின்ல 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தீர்வு. ஃபர்ஸ்ட் கூர்வெளி, அதாவது ரெண்டு காயின் ரொட்டேட் பண்ணும்போது அதோட கூர்வெளி எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது ஒரு காயின்ல ஹெட் டெய்லு, இன்னொரு காயின்ல ஹெட் டெய்லு. அதாவது கூர்வெளின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 10th + 1 2 சாப்டரையும் பார்த்துருக்கோம். அந்த கண்டிங் டெஸ்ட்மெண்ட்ல கொடுக்குறேன். அதுல பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இந்த கூர்வெளி வந்து நம்ம எடுக்கிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த ஹெட் டெயில் 2 கூர்வெளி இருக்கும்போது மொத்த கூர்வெளி எப்படி வரும்னு பார்க்கலாம். அதாவது எஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி டெய்லு ஹெட்டுங்கிற பாசிபிலிட்டி இருக்கு. ஹெட் மொத்தம் இந்த 4 பாசிபிலிட்டி 2 காயின் ரொட்டேட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கூர்வெளி மொத்த கூர்வெளி இந்த 4 சான்ஸ் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூர்வெளி கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் நேர்மாறு பிம்பம் சமவாய்ப்பு மாறியின் மதிப்புகளும் கேட்கறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருப்போம். அதாவது கூர்வெளி அது கீழே வந்து பாத்தீங்கன்னா எஸ், அதாவது அந்த கூர்வெளி எஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன பாசிபிலிட்டி இருக்கு, ஹெட் டெய்லு ஒன்று, மொத்தம் 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி எஸ் பிலாங்ஸ் டு ஆர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின்ல சொல்யூஷன் போறதுக்கு இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் எஸ் டென்ஸ் டூ, இந்த ஏரோ மார்க் வந்து டென்ஸ் டூன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா கூர்வெளி, இந்த இடத்துல ஆறுங்க வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா, அதாவது இதுதான் மெய்யன் கோடு. ஸோ இப்போ இதனால இந்த மெய்யன் கோடு எடுத்துக்கிறோன்னு அந்த சமவாய்ப்பு மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ அப்போ எஸ் டென்ஸ் டூ, அது எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெய்யனை நோக்கி தான் வருது. இங்கே எக்ஸுங்கிறத சமவாய்ப்பு மாதிரி. எதுக்கு இந்த மெய்யன் எடுக்கணும்னு ஒன்று பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதாவது எக்ஸ் டெய்லு ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெய்லு வரும்போது அது 0 நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது ஹெட்னு வரது வந்து பாத்தீங்கன்னா 0 எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் சான்ஸை. ரெண்டு பூக்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க 2ங்கிறது எதுக்கு லாஸ்ட் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டெய்லு வந்திருக்கனால ரெண்டு பூக்களை 2ன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு பூக்கள் தான் சொல்லியிருக்காங்க, அதனாலதான் நம்ம அந்த பூக்கள் எடுத்திருக்கோம். அதே மாதிரி டெய்லு ஹெட்டு, அதாவது டெய்லு ஹெட்டுங்கிறதும் ஒண்ணுதான், அதுவும் ஒரு பூ தான். ஹெட் டெய்லு அதுவும் ஒரு பூ தான். ஸோ அதனால ரெண்டுக்கும் ஒன்றுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இங்க ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லே கிடையாது, அதாவது நம்ம டெய்ல் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டெய்லே கிடைக்காதனால அதை நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா அங்க பூக்களே கிடையாது, அதனாலதான் 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எப்படி இந்த மெயின் கோடு வந்துச்சுன்னு புரிஞ்சா, அதாவது கூர்வெளியிலிருந்து இந்த மெயின் கோடை இப்படி எடுத்திருக்காங்க. இனி இங்க எக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ் என்பது 0, 1 மற்றும் 2 ஆகிய மதிப்புகளை பெறும் சமவாய்ப்பு மாறியாகும். அதாவது இந்த எக்ஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் 0, 1, 2 பெறக்கூடிய சமவாய்ப்பு மாறியா இருக்கு. இப்போ புரிஞ்சிருக்கும். அதாவது ப்ரீவியஸ் வீடியோ நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு தியரிட்டிக்கலாவே ஃபுல்லா பார்த்தோம். இப்போ ப்ராப்ளத்துல பார்க்கும்போது புரியுது எதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸுங்க சமவாய்ப்பு மாறி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டெய்லு ஹெட்டுங்கிறத நம்ம எழுதுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னாலதான் இந்த சமவாய்ப்பு மாறி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 2னா நம்ம டெய்ல்னு எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1னா டெய்ல் ஹெட் டெய்ல் அப்படின்னு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எக்ஸ் ஒமேகா என்பது பூக்கள் எண்ணிக்கை குறிப்பிடுகிறது என்க. இப்போ நான் சொன்ன மாதிரி தெரிஞ்சுங்களா, அதாவது இங்க வந்து
எக்ஸ் ஒமேகாங்கிற இடத்துல 0 இருந்துச்சுன்னா எந்த பூக்கள் இல்லை, 1 இருந்துச்சுன்னா ஒரு பூக்கள் இருக்கு, 2 இருந்துச்சுன்னா இன்னொரு பூக்கள் இருக்கு. ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்பு எழுதுறாங்க. அதாவது எக்ஸ் ஒமேகா ஈக்குவல் டு 2 அப்படின்னா வச்சுங்களேன், ஒமேகா வேல்யூ 2 வந்துச்சுன்னா அங்கே 2 பூக்கள் டெய்லி இருக்குன்னு அர்த்தம். ஒமேகா வேல்யூ 1 வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஹெட் டெய்லி ஹெட் அப்படின்னு 2 வேல்யூஸும் வரக்கு சான்சஸ் இருக்கு. 0னா ஹெட், அதாவது ஒமேகா வேல்யூ 0 வந்துச்சுன்னா அங்கே எதுவுமே எந்த பூக்களுமே இல்லைன்னு அர்த்தம். 1 நேர்மாறு பிம்பங்கள், அதாவது செகண்ட் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க 1 நேர்மாறு பிம்பங்கள் சொல்லிட்டு. 1ன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன, ஹெட் டெய்லு ஹெட். அதாவது நேர்மாறு பிம்பங்கள் எதுக்கு வரும்னா, ஒரு நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் வேல்யூஸ், அதாவது இப்போ 2ல மல்டிபிள்ஸ் பாசிபிலிட்டி வரல, 0லயும் வரல, ஆனா 1ல மட்டும் 2 பாசிபிலிட்டி வந்து ஹெட் டெய்லு ஹெட். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நேர்மாறு பிம்பங்கள்னு அர்த்தம். அதாவது 1 ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ 1 நேர்மாறு பிம்பங்கள் பாத்தீங்கன்னா டெய்லு ஹெட் டெய்ல் தான். ஸோ அதுவும் கண்டுபிடிச்சிட்டோம் செகண்ட் கொஸ்டின்ல இருக்கிற ஃபர்ஸ்ட்டும். அதாவது அந்த நேர்மாறு பிம்பங்கள் எப்படி எழுதுவாங்கன்னா எக்ஸ் இன்வர்ஸ், அதாவது சமவிப்பழியிலோட சிம்பிள் போட்டு இன்வெர்ஸ் போட்டு அது என்ன நம்பருக்கான நேர்மாறு வேணுமோ அது எதுல வந்திருக்கு, இந்த 1ங்கிற இடத்துல தான் வந்திருக்கு. ஸோ அது பிராக்கெட்குள்ள பிராக்கெட் வரணும். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒமேகான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துல மெய்யன் வரும்போது பிராக்கெட் 1 தான் நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 வேல்யூஸ் வருங்கிறதுக்காக தான் அந்த ஓப்பன் பிராக்கெட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஹெட் டெய்லு. ஸோ இந்த பிராக்கெட்ஸ்க்கும் நிறைய மீனிங் இருக்கு. இது க்ளோஸ் பிராக்கெட்டு, இது ஓப்பன் பிராக்கெட், அந்த மாதிரி நிறைய பிராக்கெட்ஸ் இருக்கு, அதுக்கும் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இந்த 1 நம்பர் அதுக்குள்ள போட்டு ஹெட் டெய்ல போட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் சொல்யூஷன் நேர்மாறு பிம்பங்களும் கண்டுபிடிச்சாச்சு. தேர்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நேர்மாறு பிம்பங்களின் உறுப்புகளின் எண்ணிக்கை பட்டியலில் காட்டப்பட்டுள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா நேர்மாறு பிம்பங்களின் உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்கறாங்க. ஸோ அது எப்படி போடுறோம்னா 2, அதாவது சமவாய்ப்பு மாறிகளின் மதிப்புகள், அதாவது சமவாய்ப்பு மாறி என்னன்னு தெரியும் எக்ஸ், அதோட மதிப்புகள், நேர்மாறு பிம்பங்களின் உறுப்புகளின் எண்ணிக்கை. நேர்மாறு பிம்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது தான். இப்ப பார்க்கும்போது புரியும். சமவாய்ப்பு மாறியின் மதிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா 0, 1, 2 அந்த மெயின் கோட்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே எடுத்துரும் பாத்தீங்கன்னா இது சமவாய்ப்பு மாறி, அதோட மாறியோட மதிப்புகள் 0, 1, 2. நேர்மாறு பிம்பங்களின் உறுப்புகளின் எண்ணிக்கை, அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க 0ல வந்து பாத்தீங்கன்னா 1, 1ல வந்து பாத்தீங்கன்னா 2, அதாவது இந்த 1ங்கிற மாதிரி நேரம் 2 இருக்கு பாத்தீங்கன்னா ஹெட் டெய்ல் ஹெட், அது 2. இப்போ 2ங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டெய்ல் தான் இருக்கு, அதுலயும் 1 தான். ஸோ மொத்த நேர்மாறு பிம்பங்களின் உறுப்புகளின் மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 4. ஓகேவா, அதாவது மொத்த பாசிபிலிட்டி சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4. ஸோ எஸ் கூறுவழி எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதான் வந்து இதுலயும் வந்திருக்கும். ஸோ 3 இதுக்கான சொல்யூஷனும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள். ஒரு ஜாடியில் 2 வெள்ளை பந்துகள் மற்றும் 3 சிவப்பு பந்துகள் உள்ளன. அதாவது ஒரு ஜாடியில் வந்து பாத்தீங்கன்னா 2 ஒயிட் பாலும் 3 ரெட் பாலும் இருக்கு. சமவாய்ப்பு முறையில் 3 பந்துகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. அதாவது ஒரே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 பால் எடுக்கிறாங்க. அது வந்து எக்ஸ் என்பது தேர்ந்தெடுக்கும் சிவப்பு பந்துகளின் எண்ணிக்கை, அதாவது எடுக்கிற பால் பந்து பாத்தீங்கன்னா சிவப்பு பந்துகளின் எண்ணிக்கையை குறிப்பிட்டால் சமவாய்ப்பு மாறி எக்ஸின் மதிப்புகளையும் அதன் நேர்மாறு பிம்பங்களையும் காண்க. அதாவது இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தா வரீங்களா, அதே மாதிரிதான். அதாவது எக்ஸின் மதிப்பு, அதாவது எக்ஸோட வேல்யூஸ் என்னென்ன வரும், அதாவது 0, 1, 2 மாதிரி என்னென்ன வரும், அது நேர்மாறு பிம்பங்கள் எண்ணிக்கையும் கேட்கறாங்க. தீர்வு. வெள்ளை மற்றும் சிவப்பு பந்துகளை, அதாவது ஒயிட் பால் ரெட் பால் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டுக்கு இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூங்கிறது, அதனால ஸ்மால் லெட்டர் ஒயிட் பால் 1, 2 ஒயிட் பால் தான் சொல்லியிருக்காங்க. ரெட்டுக்கு ஆர் ஸ்மால், R1, R2, R3, ஏன்னா மொத்தம் 3 பால் சொல்லியிருக்காங்க, அதனால எடுத்திருக்கோம். கூறுவெளியில், அதாவது கூறுவெளியில் எப்படி வருதுன்னா மொத்தம் 5 பால் இருக்கு, C3 வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறது 3 பால், அதனால C3 போட்டிருக்கோம், அதனால இந்த சிம்பிள் எடுத்திருக்காங்க S பாலா. 5C3 = 10. அதாவது 3 எண்ணிக்கையில் அளவுள்ள கூறுகள் உள்ளன. அதாவது 10, அதாவது கூறுவெளி பாசிபிலிட்டி சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 10. ஸோ அது 3 எண்ணிக்கையில் உள்ள அளவுகள்னு சொல்லி போடுறோம். அதாவது இந்த மாதிரி 3 பால் எடுத்தா மொத்தம் 5 பால்ல இருந்து 10 பாசிபிலிட்டி வரும். இப்போ அதை பார்க்கலாம். அதாவது இந்த எஸ் தான் வந்து 5C3 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ எஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 3 பாலும் ரெட் பாலா இருக்கும்னு சொல்லிட்டு 3 பால் எடுக்காங்க, அதாவது 3 பால் எடுக்க போறாங்க. அதுல எடுக்கிற தேர்ந்தெடுக்கப்படும் சிவப்பந்தன் எண்ணிக்கையை குறிப்பிட்டால், அப்போ இதுக்கு எப்படி பாசிபிலிட்டி வருதுன்னு பாக்கலாம். 3 பால் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பாக்குறோம், ஒயிட் பால் ஃபர்ஸ்ட், ஒயிட் பால் மறுபடியும் ரெண்டாவது ஒயிட் பால். ஓகேவா, இங்க இருக்கிற ஒயிட் பால் ஒன்றும் ரெட் பால். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சேம்லயே 2 ரெட் பால், செகண்ட் ரெட் பால், தேர்ட் ரெட் பாலும் வந்துருது. ஸோ இந்த 3 சேமு.
ஸோ ரெட் பால் 3 வந்துருது. அடுத்த பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பால், செகண்டு ரெட் பால், தேர்டு ரெட் பால். ஓகேவா, R1 R2 வந்துருது. அதே மாதிரி செகண்டு ரெட் பால், தேர்டு ரெட் பால், அதாவது ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பால், செகண்டு தேர்டு ரெட் பால். அதே மாதிரி அதே ஃபர்ஸ்ட் ஒயிட் பால்ல R1 R3, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெட் பால், தேர்ட் ரெட் பால். இப்போ இது வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒயிட் பால்ல R1 R2, இதே மாதிரி இந்த 3 மாதிரியே இங்கேயும் வரும். அதே மாதிரி செகண்ட் ஒயிட் பால் R2 R3, அதே மாதிரி தேர்டு இதுலேயும் ஒயிட் தேர்டு இதுலேயும் R1 R3. ஃபைனல் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 ரெட் பாலாக இருக்கு. ஸோ மொத்தம் இந்த மாதிரி 10 பாசிபிலிட்டிஸ் வரும். நீங்கள் இது போட்டு பார்த்தீங்கன்னா புரியும், 10 பாசிபிலிட்டி தான் மேக்ஸிமம் வரும். ஸோ இப்போ மெய்யன் கோடு பார்க்கலாம். அதாவது மெய்யன் கோடு எஸ்ங்கிறது கூர்வெளி, மேல இருக்கிறது தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். கூர்வெளி நம்ம மேல 10 எடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா, அந்த 10 லைனா இங்க 1 2 3 4 5 6 7 8 9 வந்திருக்கு, 10 மொத்தம் வந்திருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 1 வேல்யூ, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 1 என்ன சொல்றாங்கன்னா, இங்க எடுக்கும்போது ஒரே ஒரு ரெட் பால் தான் வருது. ஃபர்ஸ்ட் இதுலயும் செகண்ட் இதுலயும் ஒரே ரெட் பால் தான், தேர்ட் இதுலயும் ஒரே ரெட் பால் தான். அப்ப என்ன வருது, இந்த 3க்கான வேல்யூ ஒரே ரெட் பால் வரனால நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸோட வேல்யூஸ் வந்து சிவப்பு பாலா இருக்கணும். அப்ப சிவப்பு பால் 1 தான் வந்திருக்கு. செகண்ட் இதுல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 2 ரெட் பால் இருக்கு, இதுலயும் 2 ரெட் பால் இருக்கு, இதுலயும் 2 ரெட் பால் இருக்கு. அதே மாதிரி இதுலயும் 2, இதுலயும் 2, இதுலயும் 2. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 6லயுமே 2 தான் வருது. ஸோ மொத்தம் 6லயுமே 2 தான் வேல்யூ வருது. அதனால மெயின் கோல்ல 2 ரெட் பால் இருக்கனால 2 எடுத்து எழுதியிருக்காங்க. தேர்ட்ல 3, அதாவது 3 ரெட் பால் இருக்கனால தேர்ட்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அப்போ மெயின் கோடோட மதிப்பு என்ன? ஸோ இப்போ அவங்க கேட்ட மாதிரி எக்ஸின் மதிப்புகள் சமவாய்ப்பு மாறி, அதாவது எக்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன், சமவாய்ப்பு மாறி எக்ஸோட மதிப்பு பாத்தீங்கன்னா 1 2 3, அதாவது 1 2 3 இதுதான் சமவாய்ப்பு மாறியோட மதிப்பு. அதோட நேர்மாறு பிம்பங்கள் கேட்டிருக்காங்க. சமவாய்ப்பு மாறி எக்ஸின் மதிப்புகள் நேர்மாறு பிம்பங்களின் ஒரு பொருள் எண்ணிக்கை. அதாவது சமவாய்ப்பு மாறி மதிப்புகள் வந்து 1 2 3 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ 1ல வந்து பாத்தீங்கன்னா நேர்மாறு பிம்பங்கள் எவ்வளவு இருக்கு, 1 2 3 இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா 3, 3 இதுவுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால 1க்கு வந்து 3. 2க்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6னா ஒரே மாதிரி மாறி மாறி இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா 2க்கு வந்து பாத்தீங்கன்னா 6. 3வது ரெட் பால் 1 1 அந்த மாதிரி இருக்கு, அதனால 1. ஸோ மொத்த நேர்மாறு பிம்பங்கள் கூட்டு மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 10. அதுதான் எஸ் கூறுவெளி வந்துருச்சா. ஸோ அப்போ கரெக்டு. ப்ரீவியஸ் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சமவாய்ப்பு மாறி அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்க எடுத்துக்காட்டு பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது ப்ராப்ளம்ஸ் வைஸ் பார்க்கும்போது அந்த வீடியோல என்ன மீன் பண்ணியிருக்கோங்கிறது இந்த வீடியோல பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.